ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நாங்கள் வந்து அவுட்டிங் போயிருந்தோம். இந்த அவுட்டிங் போகிற இடத்துக்கிட்ட ஒரு அழகான வில்லேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வில்லேஜுக்கு நம்ம இப்போ இந்த வீடியோவில் போய் நான் உங்கள்கிட்ட என்னென்னலாம் அந்த வில்லேஜில் இருக்குது அப்படின்னு நான் காமிக்க போகிறேன். நம்ம தம்பி வந்து இப்போ ஆடிட்டுருக்கார் ஜாலியாக. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நான் அவுட்டிங்க்கு வந்த ஏரியா. இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் மரங்கள்லாம் இருந்தது, அதை நான் உங்களுக்கு காட்டணும். இதுதான் அத்தி மரம். இதோ பாருங்கள், அதோட பழத்தை நான் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதோ தெரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இதோ இப்போ நல்லா கிளியராக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அத்தி பழம். இந்த மரம் பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பனை மரம். இதுலேருந்து நம்மளுக்கு நொங்கு, பதனி, கருப்பட்டிலாம் கிடைக்கிது. காற்று எப்படி அடிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிராமத்துக்கு போகிற வழி. இப்போ வந்து அவங்க ப்ளவ்விங் பண்ணி முடிச்சுட்டு விதையை வந்து நட்டு வச்சிட்ருக்காங்க. வாங்க அவங்கக்கிட்ட போய் என்னென்ன செடிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்மளை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் உழுது வச்சுருக்கிற மண். இது வந்து வளமான செம்மண். இதில் வந்து பயிர் வச்சா அமோகமாக விளைச்சல் தரும். எனக்கு இந்த வில்லேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மிளகா செடி. இதோ பாருங்கள், இதுதான் மிளகா. இதோ 2 மிளகா. தம்பி தான் இந்த தோட்டத்தில் ரொம்ப ஆடிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த இடம். எனக்கும் அவனுக்கும் எல்லாருமே பிடிச்சி போச்சு இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் எப்படியோ ஒரு 2.5 மணி நேரமாக தங்கியிருப்போம். இந்த இடத்துல வந்து நல்லா காற்று வருது, நல்லா சில்லு சில்லுன்னு காற்று வருது. நம்ம வீட்டுக்கிட்டேயும் இதே மாதிரி நம்ம மரம்லாம் வச்சோம்னா நம்ம வீட்டுக்கிட்டேயும் நல்லா காற்று வரும். ஸோ மரத்தை நட்டு வைங்க, நட்டு வச்சா நல்லது. நாங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தபோது அவங்க வெண்டைக்காய் விதை வந்து 1 வாரத்தில் முளைச்சி வந்துடும் அப்படின்னாங்க. இந்த தோட்டத்தில் அவங்க வந்து மிளகா, அதுபோக கத்திரிக்காய், அதுபோக நிறைய செடிகள் வச்சிட்ருக்காங்க. இந்த பாருங்க கத்திரிக்காய் எப்படி நல்லா இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது. இவங்க வந்து எந்த உரம் தான் போடுறாங்க, அதுவும் நேச்சுரலான உரம் தான் போடுறாங்க. அதனால தான் இவங்க வந்து எந்த சிந்தட்டிக் இதுவும் யூஸ் இல்லை. அதனால தான் இந்த பூச்சிலாம் அரிச்சிருக்கு. இவங்க ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறாங்க. அதனால் நம்மளும் இதே மாதிரி நம்ம வீட்டில் மரம் செடிலாம் நட்டு நம்ம இடத்த வந்து நல்லா சில்லாக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.